ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வாழைப்பூ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம் ஆயுளை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் அற்புத மருத்துவ குணம் கொண்டது வாழைப்பூ. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாழைப்பூவை சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கும். அது மட்டுமல்லாமல் வாழைப்பூவை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் அஜீரண கோளாறு, வயிற்றுக்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். வாழைப்பூவில் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் பி உள்ளது. பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வாழைப்பூ பெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். ஏனெனில் இது அவர்களின் கர்ப்பப்பைக்கு மிகவும் நல்லது. வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது பழமொழி. நம் ஆயுளையும் வாழையடி வாழையாக அதிகரிக்கச் செய்யும் வாழைப்பூ நமக்கு கிடைத்த அதிசயமே. வாழைப்பூ வடை செய்வதற்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பூவை எடுத்துக்கோங்க. அதில் இந்த நீளமான மொட்டு மாதிரி இருக்கிற இந்த நரம்பு பகுதியை நீக்கிடணும். கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த இலையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். பூவை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரைப்பதற்கு தேவையான பொருட்களை ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகாய் வற்றல் 4. இது எல்லாத்தையும் முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை ஜாரில் சேர்த்துக்கலாம். இது அரைக்கும் போதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கடலைப்பருப்பில் ஊறி இருக்கிற தண்ணியே போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. வடைக்கு அரைக்கிற மாதிரி ஒன்றும் அதிகமாக தான் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு, அது கூட பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூ, இது கூட சிறிதளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ உருண்டைகள் வடை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. கடாயில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. வடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு அமுக்கிக்கோங்க. அப்புறம் அதனோட ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அதில் போட்டலாம். வடை தட்டி போட்டோன்னே ஃப்ளேமை
மீடியமாக வச்சுக்கோங்க. பாதி வந்தோடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கு, நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குட் மார்னிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.